ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையை, உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்ற நானே வந்துவிட்டேன். தாமதிக்காமல் வேண்டியதை இந்த முருகனிடம் இப்போதே கேள். நீ நினைத்த காரியம் நிச்சயம் கைகூடி வரும். என்னை மனம் உருகி வழிபட்டாலே போதும், நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் என்ற நம்பிக்கை எல்லோரிடத்திலும் இருக்கிறது. ஏன், என் பிள்ளையான உன் மனதிலும் இருக்கிறது, அதிக அளவில் இருக்கிறது. என் முருகன் நினைத்த காரியங்களை நிறைவேற்றி தருவார் என்ற நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கும் என் பிள்ளைக்கு நிச்சயமாக நான் நிறைவேற்றி தருவேன். அப்படி நினைத்த காரியம் கைகூட முதலில் இந்த முருகன் சொல்வதை செய்துவிடு. நெய் தீபம், எலுமிச்சை தீபம், இப்படிப்பட்ட தீபங்களை ஏற்றுவதோடு எனக்கு மிகவும் பிடித்த வெற்றிலை தீபத்தை தொடர்ச்சியாக 9 வாரங்கள் ஏற்று. மனம் உருகி வெற்றிலை தீபம் ஏற்றி என்னை வழிபடும் போது நினைத்த காரியங்கள் நிச்சயம் நிறைவேறும். பல நாட்களாகவே உன் மனதில் ஓடுவது என்னவென்றால், இந்த முருகனை காண வேண்டும் என்ற ஆவலும் எதிர்பார்ப்பும் உனக்குள்ள அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. நான் சொல்வது சரிதானே? என் முருகனின் தரிசனம் நல்ல முறையில் கிடைக்குமா என்ற எண்ணம் உனக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறது. சந்தேகம் வேண்டாம். நீ விரும்பியபடி அனைத்தும் நல்லபடியாக நடக்கும். உன் மனதில் புது உற்சாகம் தொற்றிக்கொள்ளும். குடும்பத்தில் உள்ள குழப்பங்களும் பிரச்சனைகளும் முடிவுக்கு வரத் தொடங்கும். எதை நினைத்தும் உன்னை நீ குழப்பிக்கொள்ளாமல் இருப்பது நல்லது நடக்கும் தங்கமே. உன் நம்பிக்கையானது வெற்றி தரும். இந்த நம்பிக்கைதான் உனக்கு வெற்றியை தரப்போகிறது. என் பிள்ளையான நீ தேவைக்காக முருகனை தேடாமல் தேவையே நீதான் முருகா என்றிருக்கிறாய். நிச்சயம் உன் இதயமே முருகன் சன்னதி என்று உறுதியாக சொல்வேன். என் பிள்ளைக்கு, என் பேச்சை கேட்கும் என் பிள்ளைக்கு நிச்சயமாக நினைத்த காரியத்தை நடத்தி தருவேன். இந்த நாள் இனிய நாளாக இருக்கிறது. அதனால் தான் இந்த முருகனின் பேச்சை கேட்கிறாய். நீ நினைத்ததெல்லாம் நடக்க முருகன் துணை இருப்பேன் தங்கமே. உன்னை அன்றி எனக்கு உலகமே தெரியாது முருகா என்று வணங்குகிறாய். என் வாழ்க்கை துணை, குழந்தை, செல்வங்கள், வீடு, வாசல் எல்லாமே நீ கொடுத்தது முருகா என்று நீ வேண்டுகிறாய். நீ கொடுத்ததுதான் முருகா. நீ கொடுத்து விட்டு குறை காணாமல் அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து வருகிறேன் முருகா என்கிறாய். கவலைப்படாதே. உன் நம்பிக்கை வீண் போகாது. இனி என்ன நடக்குமோ என்ற பயம் வேண்டாம். இந்த முருகன் துணை இருக்கும் வரை சோதனைகள் உண்டு, ஆனால் வேதனைகள் இல்லை. இந்த முருகனை வணங்குவோர் வாழ்வில் ஏற்படும் சோதனைகளும் சாதனையாக மாறும் என்பது உறுதி. இந்த நிலை மாறுமா என்று கவலையோடு நீ இருக்கிறாய். நிச்சயமாக மாறும். நான் உனக்கு சோதனைகள் கொடுத்தாலும் என்னை பார்க்காமல் நீ இருந்ததில்லையே. என் மீது நீ வைத்த பக்தி உண்மையானது. அதை நான் தெரிந்து கொண்டேன். பயப்படாமல் இரு. வேலும் மயிலும் உன்னுடன் எப்போதும் கூடவே இருக்கும் தங்கமி. உன் கண்ணீரை பார்த்தேன், கவலையை பார்த்தேன். ஆனால் ஒன்று, சில கவலைகள் அர்த்தமற்றது. நீ இப்போதுதான் எனக்கு பிடித்த மாதிரி நடந்து கொண்டு வருகிறாய். இப்போதுதான் கவலைகளை மறந்து சுற்றி இருக்கும் நல்லவையை பார்க்க ஆரம்பித்துள்ளாய். கவலைப்படாது. நிச்சயம் உனக்கு நான் நல்ல வழிகாட்டுவேன். மனக்குழப்பம் வேண்டாம். இன்னும் சில தினங்களில் மாறிப்போகும் உன் வாழ்க்கை. நம்புவதா வேண்டாமா என குழப்பம். இவ்வளவு நாள் மாறவில்லை, இனிமேலா மாறப்போகிறது முருகா என்று உன் மனதில் கேள்வி எழும்புகிறது. வரும் செய்திகளை நம்ப முடியாமல் எனக்கு நன்மை கிடைக்குமா, இதெல்லாம் உண்மையா என்று நீ கேட்கும் ஒவ்வொரு கேள்விக்கும் இன்னும் சில தினங்களில் விடை கிடைக்கப் போகிறது. நிச்சயமாக பார். நீ நினைத்த காரியம் நடந்து இந்த முருகனுக்கு நன்றி சொல்லப் போகிறாய். தயக்கம் வேண்டாம். உன் மனதில் துணிவை வளர்த்துக்கொள். தைரியம் இருக்கணும். உன் வாழ்க்கையை சுற்றி நான் இருப்பதை பல இடங்களில் நீ பார்த்து விட்டாய் தானே. புது சக்தியோடு தொடங்கு. எனக்கு என் முருகன் இருக்கிறார் என்று புது சக்தியோடு தொடங்கு. நான் பார்த்து கொள்கிறேன். கலங்கிய கண்களோடு இருக்கிறாய்.
இப்போது அழுவது ஆனந்த கண்ணீராகத்தான் இருக்கணும். இருள் சூழ்ந்து உன் முகம் இருப்பதை நான் பார்த்தேன். மனதில் வலியோடு இருள் சூழ்ந்து உன் முகம் இருப்பதை பார்த்தேன். ஏதோ ஒன்று சென்று விட்டதே என்று எண்ணி வருந்திக் கொண்டிருக்கிறாய். திரும்ப வரும். ஏதாவது ஒரு வழியில் திரும்ப வரும். வாழ்க்கையை திரும்பி பார்க்காமல் முன்னால் செல்ல இருக்கும் தடைகளை உடைத்து நீ முன்னேறி வா. உனக்கு எதுவுமே தோல்வி அல்ல, எல்லாம் நீ கற்றுக்கொள்வாய். அனுபவம்தான் உனக்கு சரியான பாடம். நான் சொல்வது புரிகிறது தானே? நீ பதிலை மட்டுமே தேடி தேடி கேள்வியை மறந்து விட்டாய். கவலைப்படக்கூடாது. இழந்தது எதுவென்று யோசிக்காதே. எல்லாம் ஒரு நாள் மாறும். நான் பார்த்து கொள்கிறேன் அனைத்தையும். கவலைப்படக்கூடாது. இந்த முருகன் இருக்கும்போது கவலைப்படக்கூடாது. அனைத்தையும் உனக்கானதை செய்து கொண்டுதான் இருப்பேன். இன்னும் செய்துதான் தருவேன். இந்த நேரத்தில் உன் முருகன் சொல்வதை கேள். உன் வாழ்க்கையில் தோல்விக்கு மேல் தோல்வி வரும்போது இதை நீ ஞாபகம் வச்சுக்கிட்டேன்னா நன்றாக இருக்கும். மரங்கள் கூட ஒரு குறிப்பிட்ட காலத்தில் எல்லா இலைகளையும் இழந்து தனிமரமாக நிற்கும். அப்போது அது கம்பீரமாகத்தான் இருக்கும். ஏன்னு தெரியுமா? அடுத்த பருவத்தின் போது, அடுத்த காலகட்டத்தின் போது எல்லா இலைகளும் வந்துவிடும் என்று அதற்கு தெரியும். அதேபோல் உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் தலைதூக்கும் போது இதுவும் கடந்து போகும், சீக்கிரம் எல்லாம் சரியாகும் என்று நீ நினைக்கணும். அப்படி நினைத்தால்தான் அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு நீ செல்ல முடியும். பயப்படாதே. வாழ்க்கையில் நீ சந்திக்கும் பிரச்சனைகளின் தாக்கம், அதனால் உன் மனதில் ஏற்பட்டுள்ள காயம், அதை நீ நினைத்து நினைத்து கண்ணீர் விட்டு அழுவது அந்த பிரச்சனையை எதிர்பார்க்கவில்லை என்று அர்த்தம். அதனால் தான் இவ்வளவும் நடக்கிறது. தாக்கம், காயம், கண்ணீர் விட்டு அழுகை. ஏன்னா நீ அந்த பிரச்சனை திடீரென்று பார்த்தாய். அந்த பிரச்சனையை எதிர்பார்க்கவே இல்லை. பயப்படாதே. வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை சந்தித்தாலும் காயப்பட்டாலும் அமைதியாக இரு. ஒரு பிரச்சனை வரத்தான் செய்யும். ஆனால் அதை நிவர்த்தி பண்ணுவதற்கு நான் நிச்சயமாக வழி சொல்வேன். எப்படினாலும் இதை எதிர்கொள்ளணும்னு மட்டும் முடிவெடுத்துக்கோ. பலாயிரம் பிரச்சனைகள் பிரச்சனையே அல்ல. அதையெல்லாம் நீ எதிர்கொள்வதில்தான் உன்னுடைய திறமை ஒளிந்து கொண்டிருக்கிறது. பயப்படாது. பயப்படக்கூடாது. பயந்தால் வாழ்க்கையை வாழ முடியாது. கடுமையான பிரச்சனைகளிலும் மன உளைச்சலிலும் நீ உழண்டு கொண்டிருந்தேனா இதெல்லாம் சரியாயிரும் என்று ஆறுதல் உனக்குள்ளே நீ சொல்லிக்கோ. ஒரு உறவு இருந்தால் பார். அப்படி இல்லையா, யாரும் இல்லைன்னு வச்சுக்கோ. நீ எல்லோருக்கும் ஆறுதல் தரக்கூடிய உறவாக இருந்தால் நன்றாக இருக்கும். கவலைப்படாது. இந்த முருகன் சொல்வதை கேட்டால் நிச்சயம் நீ நினைத்த காரியம் கைகூடி வரும். ஓம் முருகா போற்றி போற்றி.